இந்த ஸ்கூல் எடுத்தா இது ஒரு லேசிக்கோன்னு ஒரு இன்ஸ்டிடியூட் ஆகுது. இது ஒரு நார்மல் நேஷனல் ஸ்கூல் அல்ல, இது ஒரு நார்மல் மற்ற பாடசாலைகள் மாதிரி அல்ல, இது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கூலே. உங்கள் எல்லாருக்கும் நாட்டாளர்கள் முயற்சி செஞ்சாங்கன்னா நீங்கள் படிக்கிறவங்களாமையும் படித்து கொடுக்குறவங்களாவும் மற்ற நான் அவதானி சொல்லிட்டாங்க. இந்த ஸ்கூலோட நான் இப்போ நெருங்கி ஆல்மோஸ்ட் 10 years பழகிறேன், மோர் தேன் 10 years பழகிறேன். எங்களோட முசாமில் சார் எங்கள் ஊருக்கு வந்தோடனே நானும் அவரும் சேர்ந்து எஜுகேஷன் டெவலப்மெண்ட் சொசைட்டின்னு ஒன்று அமைச்சு கொடுக்குற ஒரு மீட்டினோடு கூடி நாங்கள் எல்லாம் எங்களோட ஊரில் இந்த கஸ்டா போல இந்த கஸ்டான்னு சொல்கிறது இதில் ஒரு பக்க பலமான ஒரு தூண். அவங்க எத்திக்ஸ் தமிழ் என்ன சொல்கிறாங்க, பேசிக் எத்திக்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கையாக நேர்மையாக நடக்கிற தன்மை. நான் சொல்லுவேன் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன். இது கட்டாயம் இந்த துறையில் நம்பிக்கை நேர்மை இதுக்கு உள்ள மீனிங் இதுதான் கல்வி. அப்போ நான் சொல்ல அந்த சப்ஜெக்டை சொல்லி முடிக்கல. அந்த செக்யூரிட்டி கார்டுடைய மகன் இன்றைக்கு அந்த கம்பெனியை ஃபார்ம் பண்ணி அவருக்கு ஷேர்ஸ் கொடுத்து அது $multi-billion கம்பெனியாக மாறிடுது. இந்த பேர் நினைவில் மெடிக்கல் ஃபீல்டில் இந்த உலகத்தில் ஆகத்திலே நம்பர் 1 பிஸ்னஸ் தான் ஃபார்மசூட்டிக்கல் பிஸ்னஸ். அப்போ அதில் அந்த அந்த செக்யூரிட்டி கார்டுடைய மகன் அவருக்கு சிஇஓக்கு அவருக்கு ஷேர்ஸ் கொடுக்கிறாங்க. அந்த ஃபவுண்டர்ஸ் ஷேர் 5% or 10%. It's a $1 billion company. It's a couple of billion, not million, billion, $billion. அப்போ நீங்கள் அதை 300 மடங்காக பெருக்கும். அப்போ அந்த செக்யூரிட்டி கார்டு அவரோட ஹயாத்திலே பார்த்துட்டாரு அவரோட மகனை ஒரு $1 தான். இந்த சான்ஸ் பிஸ்னஸ் மேனுக்கு சரியாக கிடைக்காது. நாங்கள் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு என்ன செஞ்சுருப்போம், ஒரு பில்டிங்கை கட்டிப்போம், 4 வீட்டை கட்டிப்போம், வாகனங்கள் வாங்கிப்போம், இதெல்லாம் ஒட்டு கூட்டு மொத்தமாக போட்டாலும் $2 billion. ஆனால் கல்வி அதில் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டா அது டாக்ஸி மீட்டர் மாதிரி ஓடிட்டு ஒரு நாட்டில் இருந்தது. எனக்கு தெரியாத ஊர்களெல்லாம் இப்போ நான் இந்த பரிசாலை கூட கேட்டேன். எத்தனையோ ஊர்கள் ஆச்சரியமாக இருக்குது, எத்தனையோ கிராமங்களில் பேரை கேட்டு சொல்லும்போது மிச்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா இந்த ஸ்கூலுக்கு இப்படியான ஒரு வேலை செய்யறதுக்கு இந்த பெரும் பாவியாக எந்த தேர்ந்தெடுத்ததுக்கு நான் எல்லாருக்கும் சுத்தம் செய்கிறேன், நன்றி செலுத்திக் கொள்கிறேன். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு மிக பொருத்தம் நினைக்கிறேன் இந்த சப்ஜெக்ட் சொல்வதில்லை. நான் வரும்போது வாட்ஸ்அப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டான கதை கேட்கணும். என்னுடைய தம்பிய மகனார் என்னோட குழந்தைகள் அவரை படிக்கிறதுல அவரும் ஒரு அவருக்கு ரோபோ மெடிசின் என்ன அப்போ அவர் சொன்னார், அது பயோ சயின்ஸ் தான் அது செய்யலாம். இப்போ நான் ஒரு இன்பமான ஒரு கதை கேட்கணும். அதில் இந்தியாவில் நிறைய நார்த் இந்தியா ஒரு ஸ்கூலில் செக்யூரிட்டி கார்டு இவருடைய மகன் என்ன செய்கிறாருன்னா ஸ்காலர்ஷிப் கிடைச்சி மிச்சம் கஷ்டப்பட்டு அவர் படிப்பிச்சு அவர் எப்படியோ ஒரு சான்ஸில் அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் அவர் கிடைக்கும். இவர் போய் அங்கே படித்து முடியல. இவரை கேட்டு ஜப்பான், பிரான்ஸ், ரஷ்யா எல்லாம் போட்டி போடும். உங்களுக்கு ஒரு ஸ்கூலில் செக்யூரிட்டி கார்டு மகன். நான் வரும்போது வாட்ஸ்அப்பில் பார்த்து கொண்டு வந்தேன். சில நேரத்தில் சோஷியல் மீடியாவில் மிச்சம் இன்ட்ரெஸ்டான செய்திகள் நான் மன்னிக்கணும். நான் மிக முக்கியமான ஒரு மனிதனை இருக்கிறேன். எனக்கு முன்னால் பேசி சென்ற ஷேக் நசீர் அவர்கள் ரத்தின சுத்தமாக மிக பொறுமதியான ஒரு ஸ்பீச்சை சொன்னாங்க. அவங்க சொன்னது போல சதகத்துல் ஜாரியா என்று எவ்வளோ பொறுமதியில் அவங்க நல்ல தெளிவாக சொன்னாங்க. எனவே இந்த சதகத்துல் ஜாரியான்றது இதை விட பொருத்தமான இருக்கிறார்கள்.
இன்றைக்கு இலங்கையில் உள்ள நான் நினைக்கிறேன் ஜஃப்னா இந்து காலேஜுக்கு அடுத்தபடியாக ஆக கூடின பிள்ளைகள் தமிழ் மீடியம் யூனிவர்சிட்டிக்கு போகிற ஸ்கூல் இதெல்லாம் கேள்விப்பட்டோம். சரியான நான் இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்கூலோட தொடர்பு கொள்ளும்போது சிங்கிள் டிஜிட்டில் டபுள் டிஜிட்டில் தான் நீங்கள் யூனிவர்சிட்டி போகிறது. இப்போ மாஷா அல்லாஹ் 3 டிஜிட்டில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் தாலா கூடிய சீக்கிரம் 4 டிஜிட்டில் அமைச்சு தர முயற்சிக்கு உங்களை அடிக்க முன்மாதிரி யாரும் இல்லை. இந்த கிராமத்தில் பின்தங்கிய ஒரு கிராமத்தில் நான் இந்த ஸ்கூலில் ஒரு முன்னில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். இப்போ எங்களோட முன்னாள் எஜுகேஷன் மினிஸ்டர் அகில விராஜ் மினிஸ்டராக இருக்கும்போது என்ன அழைச்சிருந்தார் நசீஸ் இந்த முசாமின். அப்போ நான் வந்தேன் ஒரு ப்ரைஸ் ஸ்கீம் தான் இந்த ப்ரைஸ் ஸ்கீம் ஃபங்க்ஷனில் நான் பார்த்தேன். சரியான சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஹோலும் அவர் தான் தந்தேன். அப்படி لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله ما لنا رب سوى لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله ما لنا رب سوى